முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்சனுடைய மகனுடைய கைது தொடர்பாகவும் அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகளினுடைய ஒன்றிணைவு சாத்தியமா என்பது தொடர்பாகவும் தான் ஆராய இருக்கின்றோம். இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ச தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர், லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினர் என்று பல்வேறுபட்ட உயர்மட்டத்தினருடைய கழுகு பார்வைக்குள்ள கொண்டு வரப்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. முன்னதாக விஜயதாச ராஜபக்சனுடைய புதல்வர் சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச உள்ளிட்ட மூவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டு ஜூலை 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பாதாள உலக சந்தேக நபரான கரக்கட்டா எனும் நதுன் சிந்திக கொலை செய்யப்படுவதில் இருந்து பாதுகாக்க 5,000 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி அதில் முற்பணமாக 1,200 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொரோனை தொகுதி அமைப்பாளரான சரித் அபேசிங்க, முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசவின் மகன் சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச, விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் அருணஸ்ரீ சத்துரங்க ஆகியோரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில மேற்படி மூவரையும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பிரதி பணிப்பாளர் சட்டத்தரணி அனுஷா சம்பந்த பெருமை தனது வாதத்தில் குறித்த லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்புள்ள முதல் சைபர் நியூஸ் எனும் இணையதளம் ஊடாக அனுஜ ரஞ்சித் ராஜபக்ச என்பவர் விடயங்களை வெளிப்படுத்தினார். அவரை ஆபாச இருவட்டுக்கள், ஆபாச பிரசுரங்களை வைத்ததாக கைது செய்து வழக்கு தொடுத்துள்ளனர். அப்போதைய நீதியமைச்சர் 2ஆம் சந்தேக நபரான ரஹித ராஜபக்சவின் தந்தையாக இருந்தார். அவர் சட்டமா அதிபர் ஊடாக போலீஸ் மா அதிபருக்கு தகவல் அளித்து இந்த போலியான கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே விஜயதாச ராஜபக்சவையும் இந்த விடயத்தில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில தற்போது விஜயதாச ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் நிதி பயன்பாடு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினுள்ளேயும் இரகசிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எவ்வாறாயினும் தன்னுடைய புதல்வர் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையால விஜயதாச ராஜபக்ச கடுமையான கவலையுடன் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ரஹித ராஜபக்சவினுடைய திடீர் கைதின் பின்னணி காரணம் ஒன்றும் தற்போது அரசாங்க தரப்பில் இருந்து கசிய விடப்பட்டிருக்கின்றது. அதாவது தரமற்ற நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விடயத்தில் அரசாங்கத்துக்கு அதி உச்சமான புற அழுத்தங்கள் ஏற்பட்டிருந்ததோடு இறுதியில் இந்த விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பதவியை துறக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலைமைகளை அடுத்து ஜனாதிபதி அன்ருகுமார் அவனுடைய நேரடியான உத்தரவின் பேரில் தரமற்ற நிலக்கரி இறக்குமதிக்கு காரணமானவர்கள், இந்த விடயத்தின் இடைத்தரகர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொடர்பான விவரங்களையும் திரட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் ரஹித ராஜபக்சவுக்கும் சில தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து அவர் தொடர்பிலான ஏனைய விடயங்களை கருத்தில் கொண்ட போது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் மேற்படி விடயத்தினை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் கரக்கட்டாவின் மனைவி மதுசானி மேற்படி மூவருக்கு வழங்கிய 1,200 லட்சம் ரூபாய் தொடர்புலையும் இழுபறியான நிலைமைகள் காணப்படுவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரின் விசாரணைகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியின் அடிப்படையிலையும் மதுசானி மற்றும் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய ஏனைய 2 நபர்களும் அளித்த வாக்குமூலங்களுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ரஹித ராஜபக்ச உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டவுடனே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடக வெளியீடு செய்திருந்தது. அந்த ஊடக வெளியீட்டில் ரஹித ராஜபக்சவை முன்னாள் நீதியமைச்சரின் புதல்வர் என்று அடையாளப்படுத்தியதோடு அபேசிங்கவை ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனை தேசிய அமைப்பாளர் என்றும் அடையாளப்படுத்தியிருந்தது. இந்த செயல்பாடானது அரசியல் உள்நோக்கங்களை கொண்டதென்று எதிர்க்கட்சியினர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்படுபவர்கள் பற்றிய இந்த வழக்கமான ஊடக வெளியீடுகள் குறிப்பிடப்படுவது வழக்கமாக இருக்கையில்
வழக்கத்துக்கு மாறாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிக்கையில் பின்னணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளமை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று விசனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரஹித ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது சட்டத்தண்ணி வன்னிநாயக்கவும் ஆயராகியிருந்தார். அவர் நீதவான் நீதிமன்ற சட்டத்தண்ணிகள் சங்கத்தின் தலைவரும் ஆவார். இந்த நிலையில அவர் ஆயராகியமைய இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்தின் பிரதிநிதி ஆயராகினார் என்று தகவல் வெளியாகி இருந்தது. இதனால இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்துக்கு இக்கட்டான நிலைமை ஒன்றும் ஏற்பட்டது. காரணம் என்னென்றால் விஜயதாச ராஜபக்ச இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர். இதனால செய்வதறியாது தடுமாறிய சட்டத்தண்ணிகள் சங்கம் இறுதியில தமது தரப்பிலிருந்து யாரும் குறித்த வழக்கிற ஆயராகவில்லை என்றும் அவ்வாறு ஆயராகுவதாக இருந்தால் நிறைவேற்று குழுவினைச் சேர்ந்தவர்கள் தான் ஆயராவார்கள் என்றும் சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டிய ஒரு தேவையும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. ரஹித ராஜபக்சவ கைது செய்யப்பட்டதை அடுத்து சட்டத்தண்ணிகளுக்குள்ள தீவிரமான பிரச்சாரம் ஒன்றும் முன்னெடுக்கப்படுகின்றதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அதாவது சட்டத்தண்ணி ஒருவரை சாதாரணமாக கைது செய்யும் போக்கை கண்டிக்க வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவான சட்டத்தண்ணிகளாலும் இளம் சட்டத்தண்ணிகளாலும் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாகவே அமைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான தகவல் என்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தயாஸ்ரீ ஜெயசேகர, அஜித் பி பெரேரோ, சுஜீவ சேரசிங்க, ரோஹிணி குமாரி, நளின் பண்டார, முஜுபூர், மெரிக்கார், அர்ச்சுனா உள்ளிட்டவர்கள் தொடர்பில் ஆளுந்தரப்பு தீவிரமான கவனத்தை செலுத்தியிருக்கு. இதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினை மிக மோசமாக விமர்சித்து நெருக்கடிகளை இவர்கள் ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் இவர்கள் தொடர்பில் காணப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் போராட்டம் ஒன்று நடத்திய போது செங்கோலை தொட்டமை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன தகவல்களும் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பாராளுமன்ற அமர்வு நிறைவடைவதற்கு சற்று முன்னதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தயாசிரி எம்பியின் ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை பயன்படுத்திய விடயம் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியில் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி வந்துள்ள இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 கடந்த வியாழக்கிழமை கொழும்புல உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின்ற மேற்பகுதியில் உள்ள உணவகத்தில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர். இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க மீளிணைவு சம்பந்தமான விடயத்தில் மேல்மட்ட பேச்சுக்கள் சாதகமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கையில் இருதரப்பு இளைஞர் யுவதிகளையும் ஒருங்கிணைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் இளையோர் அணியையும் சந்திப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் குறித்த 4 இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த சில காலமாக ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் இணைப்பு முயற்சிகளில் முட்டுக்கட்டைகள் நீடித்து வந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் ஆதரவாளர்களை பேரானந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய பிரத்யேகமான அரசியல் திருப்பம் கடந்த வாரம் ஏற்பட்டிருந்தது. யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராத வண்ணம் அத்தகு அசாத்திய இரகசியத்தன்மையுடைய இரு கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்காக உயர்மட்டத்திலான 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அதில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மிக முக்கிய தூதர்கள் 3 இடையில இடம்பெற்றிருக்கிறது. உரிய பின்னணி ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்னர் கடந்த சனிக்கிழமை இரவு கொழும்பு கொள்ளுப்பட்டி 5ஆம் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவனுடைய இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் மிக அமைதியான முறையில் சஜித் தரப்பை பிரதித்துவப்படுத்தி 3 இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரஞ்சித் மத்தும பண்டார, கபீர் காசி மற்றும் சஜித்தின் நெருங்கிய நண்பரான லக்கி பொன்சேகா ஆகியோரை இதில் பங்கேற்றிருந்தார்கள். மறுபுறத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் 3 முக்கிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்திருந்த போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ரணில் விக்ரமசிங்கே எவரும் இன்றி தனியொருவராகவே இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார். 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த நீண்ட பேச்சுவார்த்தையின் முழு விவரங்களும் கசியவில்லை என்றாலும் நம்பகமான அரசியல் வட்டாரங்களின்படி இரு கட்சிகளும் எவ்வாறு ஒன்றிணைவது, பரந்த கூட்டணியாக எவ்வாறு செயல்படுவது, தேர்தல்களில் தனித்தனியாக போட்டியிட நேரிட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது மற்றும் தீர்மானம் மிக்கதொரு அரசியல் சந்தர்ப்பத்தில் ஒன்றிணைந்து பயணிப்பது எவ்வாறு ஆகியன ஆழமான விடயங்கள் விவாதிக்கப்பட்டதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றன. ஒரு புறத்தில் எதிர்க்கட்சிகள் சார்ந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலே
இந்த ஆளும் கட்சி ஒரு கண்ணோட்டத்தை அல்லது ஒரு கழுகு பார்வையை வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒருங்கிணைவு என்பது மிக பலமான ஒரு கட்சியாக எதிர்க்கட்சியை உருவாக்குவது மட்டுமல்ல, அடுத்த தேர்தல்களில் இந்த ஆளும் கட்சியை அந்த தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடந்தால் அந்த மாகாண சபைகளில் ஒரு பலமிழக்க செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் இது அமையுமா என்கின்ற கேள்விதான் பலர் மத்தியிலேயும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.